அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளை காண செய்த தேவனுக்கு கூடாங்கோடி நன்றி. கடந்த ஓய்வு நாளில என்னுடைய மாமா கணவர் இனி பிசிக்கலா சரீரபூர்வமாக அவர் வந்து நமக்கு சொல்ல முடியாது. ஏனெனில் அவர் யெஷுவா ஹமஷியாவிற்குள்ளாக நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும்படியாக நித்திரையில் இருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி அவர் மறைந்திருக்கிறார். பிசிக்கலா சரீரபூர்வமாக நாங்கள் அவரை காணாவிட்டாலும் அவருடைய விருப்பங்கள், அவருடைய இயக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவருடைய விருப்பம், அவருடைய இயக்கம் எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்து மக்களை, அவருடைய ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கணும், தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யணும் என்கிறதான அநேக விருப்பங்கள் உண்டு. எல்லாம் தேவனை பற்றினது, அவருடைய ராஜ்யத்தை பற்றினது. அதனால்தான் என்ன ஒரு தடை வந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அவருக்கு என்னதான் அது நமக்கு இழப்பாக இருந்தாலும் அவருக்கு அவருடைய தேவனுடைய ஊழியம் தடையில்லாமல் நடக்க வேண்டும். எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இனி நாம் அவரை காண மாட்டோம். ஒரு நாள் காணக்கூடியதான நாள் வரும். அந்த நாளில முதலாவது அவர் யெஷுவா ஹமஷியாவுக்குள்ளாக மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்ற வார்த்தை நம்பிக்கையிலே கொண்டு ஒரு நாள் நாம் அனைவரும் ஒன்றாக தேவனுடைய ராஜ்யத்திலே சேருவோம் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, கணவர் விட்டு சென்ற தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக எடுத்து நடத்தி தேவனுக்காக, தேவ ராஜ்யத்தில் கட்டப்படும்படியாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக உறுதிமொழியோடு நாங்கள் செயல்படுவோம் என்று இந்த நாளிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம தியானிப்போம், கடந்து செல்வோம். இந்த மாதம் எபிரேய மொழியில எலுல் மாதமாக இருக்கு. என்ன மாதம்? எபிரேயத்துல 6வது மாதம் எலுல் மாதமாக இருக்கிறது. சரி, நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடியதான வழிகளை நாம் அறிந்து கொண்டு பரிசுத்த பாதையில் நடக்கும்படியாக நம்மை நாம தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை தேற்றுகிறவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நடத்துகிறவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே நிறைந்திருந்து நூறாக பெருமடங்கு பெருகி தகப்பனே நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தி உங்களுடைய வார்த்தையை கொண்டு, உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்க. எங்கள் அன்பின் தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பி உடைய வார்த்தைகளை தடையின்றி கேட்கும்படியாக, எந்த சிந்தனையும் உலக பிரகாரமான சிந்தனைகள் மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி தாமே எங்களை நிறைவாக நிரப்பி உடைய வார்த்தைகளில் வேரூன்றி நிற்க செய்து சாட்சியுள்ள வாழ்க்கை ஜீவியத்தை வாழ உதவி செய்யும்படியாக யெஷுவாவின் நாமத்தினால் ஜெபித்து உம்முடைய
வார்த்தைகளை தியானிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. உங்க கணவர் இருந்தா கேட்டிருப்பார், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேட்பார் இல்லைங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? உடனே சபை என்ன சொல்லுவோம், சபையெல்லாம் சேர்ந்து தேவனுக்குள்ளாக நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அதான் அவருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம அது மாதிரியும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, தேவனுக்குள்ளாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்பாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியதான செல்போன் டிவைசஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விடுங்கள் ஓரமாக. 6 நாளும் நம்ம வேலை செய்கிறோம். 7ஆம் நாளில் அந்த 2 மணி நேரம் தான் நம்ம தேவனுக்காக ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம் இல்லையா? அந்த 2 மணி நேரமாக என்ன பண்ணணும், நம்ம தேவனை சார்ந்து இருக்கணும். வேதத்தை எடுங்க, பைபிளை செல்போனில் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலில் பழைய ஏற்பாடு காலத்துலனா ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு ஃபுல் 5 புஸ்தகத்தையும் எழுதணும். ஒரு வீட்டு தலைவரும் கையில அப்படி எழுதிதான் வாசிக்கணும். இப்ப அப்படி கிடையாது. ஈஸியா என்ன பண்ணிட்டாங்க, பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு. ஆனா அப்பொழுதெல்லாம் என்ன நடக்கும், ஒவ்வொரு வீட்டு தலைவர் அடுத்தடுத்து தலைவர்கள் எழுப்பும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், அந்த பைபிள் ஃபுல்லா 5 ஆதியாகமத்துல இருந்து பாகம் வரைக்கும் என்ன பண்ணோம், எழுதணும். அப்ப நம்மளுக்கு ரெடியா தேவன் அதையும் ஈஸியா கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்திக்கோங்க. பைபிள் எடுங்க, வசனங்களை சொல்லும் பொழுது அதை வாசிங்க, பாருங்க. நம்மளே பார்த்துட்டு இருந்தா அந்த வசனம் உங்களுக்கு எங்க இருக்குதுன்னு தெரியாது. வேதத்தை கையில் எடுங்க, வாசிங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல சங்கீதம் 1:1 என்ன சொல்லி இருக்கிறார் தேவன்? சங்கீதத்துல தாவீது சொல்வார், என்ன சொல்வாரு? ஒண்ணும் இல்ல, அப்படியே சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதுல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாக்கியவானா நாம இருக்கணும்னா தேவனுடைய வசனத்துல தியானிக்கிறவர்களாக இருக்கணும். எப்ப? இரவும் பகலும். ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம வேதத்தினுடைய இந்த தியானிப்பின் வசனத்தினுடைய தியானிக்கிறதுக்கு போலாம். இந்த 6வது மாதம், வேதத்தினுடைய 6வது மாதமானது எலுல் மாதம். இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் என்ன வருது? 7ஆம் மாதம் வருது. அப்ப 7ஆம் மாதத்துல என்ன நடக்கும்? 7ஆம் மாதம் என்ன மாதம்? வேதாகமத்தின்படி 7வது மாதம் என்ன இருக்கிறது? அப்ப தேவனுடைய பண்டிகை நாட்கள் வருகிறது. எக்கால சுத்த பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள், ஊடார பண்டிகை வரக்கூடியதான அடுத்த மாதம். அப்ப அந்த மாதத்துல நம்ம நுழைகிறதுக்கு முன்பாக இந்த மாதத்துல நாம எக்கால சத்த பண்டிகை எதை குறிக்கிறதா இருக்கு? சொல்லுங்க. எக்கால சத்த பண்டிகை எதை குறிக்கிறதா இருக்கிறது? எக்காலம் என்றாலே யெஷுவா வருகிறார், அதற்காக என்ன பண்ணுங்கள், ஆயத்தப்படுங்கள் என்கிறதான எச்சரிக்கையை குறிக்கிறதா இருக்கு. எக்காலம் என்றாலே அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான நாள். அப்ப அந்த நாட்களுக்கு முன்பாக இந்த மாதம் முழுவதும் நம்ம எப்படி இருக்கணும்? தேவனிடத்திலே ஒப்புரவாகி மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்புகிற மாதம் இந்த மாதம். நம்முடைய கைகளை சுத்திகரிக்கக்கூடியதான மாதம். அப்படியே ஒவ்வொரு வருடமும் நாமே சுத்திகரித்துக் கொண்டே பரிசுத்தத்துல வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்காக தான் தேவன் இதெல்லாம் நமக்கு கற்றுத்தந்து விட்டு சென்று இருக்கிறார். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 6ஆம் மாதம் டெஷுவா எபிரேய மொழியில என்னது?
தெஷுவா என்றால் திரும்புதல், மனம் திரும்புதல். தெஷுவா என்றால், அப்ப இந்த மாதம் முழுவதும் என்னவா இருக்கு? இந்த மாதம் என்னங்க மாதம்? மனம் திரும்புகிற மாதம். நீ செய்த எல்லா பழைய மீறுதல்கள், பாவங்களை விட்டு மனம் திரும்புகிற மாதம். ஒவ்வொரு வருடமும் மனம் திரும்பிக் கொண்டே சுத்திகரித்து கொண்டே போகதான் ஆண்டவர் வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்ப இந்த மாதத்துல நம்ம மனம் திரும்ப வேண்டும், தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். மற்றவங்க கிட்ட நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தால், மற்றவர்களை நாம் ஏதாவது அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி, அவங்களுடைய இருதயம் நொறுக்கப்படுகிற மாதிரி நம்ம பேசி இருந்தால், அவர்களிடத்துல என்ன பண்ணோம்? மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம தேவனுக்குள்ளாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுத்து அவரிடத்துல திரும்புகிற நேரம் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 6 முதல் 7 வரையிலும். ஏசாயா 55 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55, 6, 7 வசனம். யாவே தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை கண்டடையுங்கள், அவரை தேடுங்கள். சொல்லுங்க. யாவே தேவனை, இங்க சொல்ல மாட்டேங்குங்க. யாவே தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு யாவே தேவனிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவரை பார்க்கும் பொழுது, அவரை கிடைக்கும் பொழுது என்ன பண்ணணுமா? அவரை தேடணும். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் பக்கத்துல இருக்கும்போது நீ கூப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம விட்டு பிரிந்து போகிற காலமும் ஒன்று இருக்கு. அதனால அவர் பக்கத்துல இருக்கும் போதே கூப்பிட்டு விடு. அவரை கண்டடையும் பொழுது எடுத்துரு. இப்ப எப்படி நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்குறோம்னா லிமிட்டட் எடிஷன் போட்டு தருவான் இல்லையா? ஒரு போனா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், ஏதாவது என்ன மெட்டீரியலா இருக்கட்டும், எந்த உலக பிரகாரமான பொருளா இருந்தாலும் லிமிட்டட் எடிஷன் கொடுப்பான். அதே கொஞ்ச நாள் தான் இந்த லிமிட்டட் எடிஷனை வாங்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அது திருப்பி உருவாக்க மாட்டான். அதே மாதிரி இல்லையா? அப்ப ஒரு பொருளை இப்படி லிமிட்டட் எடிஷன் வாங்குறவங்களாம் இருக்காங்க. இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் வாங்கி வச்சுக்கணும். ஆனால் எல்லாம் இந்த உலகத்தை படைத்தவர் நிகரானவர் அதற்கு அல்ல, இல்லையா? அவர் நம்ம கூட இருக்கும் பொழுதே, நமக்கு இரக்கம் கொடுக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணோம்? தேடி விட வேண்டும், அவரை கண்டடைய வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர் போன பிறகு அவரை தேடுகிறதற்கு பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்துல பார்த்தோம்னா இந்த மாதத்துல மோசே 2ஆம் தடமா போயிட்டு 40 நாள் உபவாசித்து தேவனுடைய கற்பனைகளை மறுபடியும் எழுதி கொண்டு வருவார். ஃபர்ஸ்ட் தடவை போகும் பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? போன மாசம் அது என்ன பண்ணாங்க? சீனாய் மலைக்கு கட்டளைகளை பெரும்படியாக மோசே போகும்போது கீழே என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? என்ன பாவம் செய்தாங்க?
கண்ணுக்குட்டிய பொன்னினால கண்ணுக்குட்டி செய்து என்ன பண்ணாங்க, வணங்கி கொண்டு இருந்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், அவர்களுடைய தேவனை மறந்தார்கள். அதற்கு பின்பாடு மோசே மறுபடியும் சீனாய் மலைக்கு போய் மறுபடியும் தேவனிடத்துல காத்திருந்து பெற்றுக்கொண்டு வந்தார். என்ன சொல்றாரு? சீனாய் மலைக்கு போய் யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல 6-7 வசனத்துல மோசே இப்படியா ஜனங்களுக்காக, இஸ்ரவேலருக்காக தேவன் எப்படிப்பட்டவர், அவங்க தேவனை மறந்து பொன் கொன்றுட்டியை செய்து வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனோ இரக்கமுள்ளவர் என்பதை அவர் தெரிந்து இப்படியா சொல்வார். என்ன சொல்றாரு பார்க்கலாம். யாத்திராகமம் 34:6-7 வசனம். யாவே தேவன் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் யாவே யாவே இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று கூறினார். அல்லேலூயா. அப்ப மோசே தெரியும், நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தாங்க, யாரெல்லாம் மனம் திரும்பி அவங்களும் அழைக்கப்பட்டாங்க. பாதாளம் பூமி அவர்களை விழுங்கி விட்டது. ஆனா மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மோசே அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை நீடிய தய சாந்தம் உள்ளவர், மகா தய உள்ளவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு முற்பிதாவான தாவீது, எவ்வளவு பெரிய பாவம் செய்த தாவீது. பாவம் செய்து அப்படியே இருந்துட்டாரா? இல்லை. தேவனிடத்துல ஒப்புரவாகி மனம் திரும்பினார். அவர் மனம் திரும்பி அநேக வசனங்களை எழுதியிருக்கிறார். அதுல சங்கீதம் 51வது அதிகாரம் மிக அருமையான இருக்கு. இப்ப நம்ம அதை வாசிக்கிறதுல கடைசியாக அந்த சங்கீதம் 51வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்படி மனம் திரும்புதல் என்பது மிகவும் மிகவும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. எப்படி ஒரு மனுஷன் தண்ணி இல்லாத இருந்தா உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஏன்? தண்ணி குடிச்சாதான் உயிர் வாழ முடியும் இல்லையா? அதே போல மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒருத்தர் ஒப்புரவாக ஆனால்தான் என்ன பண்ண முடியும்? ஸ்பிரிச்சுவலி நம்ம ஆவிக்குரிய விருதியில வளர முடியும். அல்லேலூயா. அதனால தேவனிடத்துல திரும்புகிறத குறித்து நம்ம வசனங்கள், தேவன் வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போற சில வசனங்களை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கலாம். உபாகமம் 30:10. அவரிடத்துல மனம் திரும்பும்படி தேவன் நிறைய நமக்கு லெட்டர் இன்விடேஷனை கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் நம்மை உருவாக்கினவர். என் பையன் மகன் மனம் திரும்ப மாட்டானா, என் பையன் இடத்துல உபயோக மாட்டானா, என்னை தேட மாட்டானா, என்னுடைய சித்தத்தை செய்ய மாட்டானா என்கிறதான விருப்பத்தையும் எண்ணங்களையும் கொண்டவர். அதனாலதான் சொல்றாரு. வாசிக்கலாம். உபாகமம் 30:10. தேவனாகிய யாவேவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் தேவனாகிய யாவரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் யாவே தேவன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணத்தை, கற்பனைகளை, கட்டளைகளை கை கொண்டு நம்முடைய தேவனிடத்துல அன்பு கூறும்பொழுது, எப்படி அன்பு கூறணும்? முழு இதயத்துல, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து திரும்புங்கள். திரும்பும் பொழுதுன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ சில டைம்ல, பெரும்பாலான டைம்ல அன்பு கூறாத இருந்துருவோம், அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்து விட்டுருவோம். இப்போ நீ என்ன பண்ண? தேவனிடத்துல
திரும்பு. அப்படி நீ திரும்பும் பொழுது எப்படின்னா உன் பிதாக்களுக்கு மேல் சந்தோஷமா இருந்தது போல உனக்கும் நன்மை உண்டாக்க திரும்பவும் உன்னை சந்தோஷமா இருக்க செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதே போல நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல தேவன் திரும்பலனா சில நேரங்கள்ல கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். பெரிய பெரிய அடி உள்ளோம், அதான் அவர் கடிந்து கொள்ளுதல். நம்ம கடிந்து தேவன் கடிந்து கொள்ளுறோம். நம்ம பிசிக்கலா நேரா பார்த்தா நம்ம ஒரு தவறு செய்யறோம்னா அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க நேரம் என்ன பண்ணுவாங்க, நீங்க செய்ய தவறு என்று தட்டி கேட்டு விடுவாங்க இல்லையா. ஆனா தேவன் நம்மளை திருத்தணும்னா அவர் கடிந்து கொள்ளுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். அதுதான் நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். எப்படி? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். எப்ப நம்ம அவருடைய ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம அவரிடத்துல திரும்புவோமோ அப்பதான் அவருடைய பரிசுத்த ஆவி அவருடைய வார்த்தைகள் நமக்கு தெரிவிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு சொல்லுகிறார். அவர் நேசிக்கிறவர்களை அவர் என்ன பண்றாரு, தேவன் கடிந்து கொள்ளுகிறார். அதனால நம்ம அவர் கடிந்து கொள்ளும் என்ன பண்ண வேண்டும், அவரிடத்துல திரும்பி விட வேண்டும். அவர் நம்மளை திட்டும் பொழுது சில காரியங்கள்ல நமக்கு தெரியும், ஓ இது தவறு, நம்ம செய்த தவறுனாலதான் இப்படி நடக்குதுன்றது உணர்வு வரும் பொழுதே நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 3வது அதிகாரம் 14வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? சீர்கெட்ட பிள்ளைகளே. சீர்கெட்ட, அதிலும் தேவன் இரக்கம் உள்ளவா இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் தேவன் எவ்வளவு இரக்கம் பாருங்க. தேவன் எவ்வளவு ஒரு மனது இருக்கிற தேவன். பிள்ளை சீர்கெட்டு போயிருக்கிற, ஆனால் இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்கள் நாயகர். உங்களுடைய ஹீரோவே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் உன் ஹீரோ, நான் தான் உன் ரட்சகர், என்கிட்ட திரும்பு அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னன்னா, நான் உங்களை தெரிந்து கொள்கிறேன். ஊர்ல வந்த 2 பேரு தெரிஞ்சுக்கொண்டு எங்க கூட்டு போவாங்க நம்மள? சீயோன். சீயோன் எங்க இருக்கு? சீயோன் எங்க இருக்கு? சீயோன் மலை. சீயோன் எங்கே இருக்கிறது? சீயோன் எங்க இருக்கு? சீயோன் மலை எங்க இருக்கு? தேவன் எங்க, யெஷுவா ராஜா எங்க ஸ்தாபிக்கப்பட போகிறது? இஸ்ரவேல் தேசத்துல சீயோன் இருக்கிறது. சீயோனுக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். என் கிட்ட என்ன பண்ண? திரும்பு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு தான் அவ்வளவு பவர் இருக்குது. ஏன் டக்கு என்னை நான் தவறு செய்யும் பொழுது என்னை தடை செய்து, ஏன் இது பாவம், இதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னை அப்பவே தடை செய்து, ஏன் என்னை அப்பவே விடுதலை எனக்கு கூடாது? அவரால் முடியும்ல. செங்கடல 2ஆ பிறந்தவர், யோர்தானை ஒரு குவியலாக நிற்க செய்தவர், அநேக அற்புத அடையாளங்களினால் இஸ்ரவேலை நிரப்பினவர், ஏன் நான் பாவம் செய்யும் பொழுது என் கரத்தை பிடித்து தடை செய்யவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு உண்டாயிருக்கு. ஏன்னா பாவத்துல விட்டுறாரு அப்படின்றாரு. ஏன் என்ன தடை செய்யல? ஏன் என்ன செஞ்சிடக்கூடாது? ஏன் ஏவாள் பழத்தை சாடும் பொழுது தடை செய்யக்கூடாது? செஞ்சிருந்தா பாவத்தை விழுந்திருக்க மாட்டார்களே இல்லையா? தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய இஷ்டத்தை தந்திருக்கிறார். ஃப்ரீ வில். உன் இஷ்டம், நீ என்ன சூஸ் பண்ற?
ஒரு சைடில் ஸ்வீட் இருக்கு, இன்னொரு சைடில் பாவக்காய் இருக்குது. எது சூஸ் பண்ணுவோம்? பாவக்காய் சாப்பிடுவோமா எடுத்து, இல்லை ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவோமா? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் ஸ்வீட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், பாவக்காய் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ அதை தெரிகிற நமக்கு தேவன் எது நன்மை எது தீமை இருக்கிறது என்பதை நம்ம பகுத்தறியறதுக்கு தெரியாதா? நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு தான் தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறது? ஃப்ரீ வில், உன்னுடைய விருப்பம். எதுக்கு உன்னுடைய விருப்பம்? நீ என்ன சூஸ் பண்ற? வாசிக்கலாம். எரேமியா 4:1 ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எரேமியா 4:1 இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று யாவே தேவன் சொல்லுகிறார். நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால், உனக்கு என் இடத்துல திரும்பணும்னு இஷ்டமா இருக்குதா? திரும்பு. ஆனா நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கண்ட்ரோல் பண்ணி உன்னை எடுக்க மாட்டேன். நீ திரும்பணும் அப்படின்னா என் இடத்துல திரும்பு. நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. என்ன சொல்றாரு? எனக்கு அருவருப்பா இருக்கக்கூடியதான காரியங்களை நீ விட்டுட்டனா, நீ அலைந்து திரிங்க, உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் என்று வாக்கு பண்ணினார். நல்லா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு எதுக்கு சொல்றாரோ அதை கண்டிப்பா செய்வார். அவர் வார்த்தையில மாற அவர் மனுஷன் இல்லை. அவர் சொன்னா செய்வார். ஆனா நம்ம தான் அதுக்கு கீழ்ப்படிய மாற்றோம். அவரிடத்துல மனம் திரும்பும் பொழுது, அவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது, என்னதான் உபத்திரவங்கள் பிசாசனால உண்டானாலும் தேவன் வழியை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை அழைத்து திரிங்க விடவே மாட்டார். யுத்தத்தை கண்டால் மனமணிவார்கள் என்று செங்கடலுக்கு வழியாக இஸ்ரவேலரை திருப்பி விட்டார். அப்ப இரக்கமுள்ள தேவன் நம்ம மனம் திரும்பும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:32 மறுபடியும் எசேக்கியேல் 18:32 சொல்றாரு, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று யாவே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நல்லா அந்த வசனத்தை கேளுங்க. எசேக்கியேல் 18:32 நல்லா கேட்டீங்கன்னா இதுல ஒரு மீனிங் இருக்கு. நல்ல அருமையான அர்த்தம் புரியும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. எப்படி? சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. விளக்குதா என்ன சொல்றாருன்னு? புரியுதா? சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. மனுஷன் எல்லாருமே பிறந்தா சாவாங்க. ஆனா சாகிறவனுடைய சாவை நான் இரண்டாவது சாவை நானு என்னிடத்திலிருந்து பிரிக்கப்படக்கூடியதான சாவை நான் விரும்புகிறது கிடையாது. நீ செத்தனா நமக்கு மரணம் ஒன்று வந்தால் தேவனுக்குள்ளாக வர வேண்டும். மரணம் நமக்கு வந்தா நம்ம மறிக்கிறோம். இன்னைக்கு நான் மறிக்கிறேன் அப்படின்னா எப்படி நான் மறிக்கணும் தெரியுமா? தேவனுக்குள்ளாக மறிக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக எசேக்கியேல் 18:32 தேவனுக்குள்ளாக மறிக்க வேண்டும். அப்படி நான் மறிச்சாதான் இரண்டாவது சாவு எனக்கு வராது. அதுதான் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற சாவு. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆனா எப்ப அந்த மனம் திரும்புதல் நம்ம மனம் திரும்ப முடியும்? இப்பதான் பண்ண முடியும். நம்ம சரீரம், நமக்கு ரத்தம் இப்ப நம்ம இருக்கும் பொழுது அந்த மனம் திரும்புதல்ல இந்த ப்ராசஸை நம்ம இப்பதான் செய்ய முடியும். செத்த பிறகு, சரீர மரணம் அடைந்த பிறகு செய்ய முடியுமா? செத்த மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் ஆலோசனை எல்லாம் ஒழித்து விட்டது என்று வேதவசனம் சொல்லுது. ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது.
சாகறதுக்கு முன்பாக நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக வந்து விட வேண்டும். ஆண்டவர் சொல்றது எவ்வளவு ஒரு அருமையான வசனம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றது, எனக்கு இந்த வசனத்தை நேற்று வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்பேற்பட்டதான் சாகிறவனுடைய சாகனா விரும்புகிறது இல்லை, எனக்கு நீ மறுபடியும் சாகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி ஒரு தவறு செய்து ஆதாம் தவறு செய்ததுனால மரணம் வரும் சொன்னாரு, வந்துச்சு. மனுபுத்திரம் ஃபுல்லா இப்ப மறிக்கிறார்கள் என்றால் ஏன் மறிக்கிறாங்க? ஏன் சரீரபூர்வமா மறிக்கிறாங்க? இப்ப இறந்து போறாங்க ஏன்? ஏவாள் விலக்கி வைக்கக்கூடியதான அந்த கனியை சாப்பிட்டதுனால மரணம் மனுஷர்களை ஆட்கொண்டது. அதுவே அவருக்கு ரொம்ப மன வேதனையா இருந்திருந்தது தேவனுக்கு. ஆனா மறுபடியும் நான் டைம் அடுத்ததுக்கு நான் அவனை சேர்ப்பேன் எங்க இடத்துல. அதனால நீ சாகிறனுடைய நீ செத்து கூட திருப்பி சாகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு அது விருப்பமே கிடையாதுன்றாரு. அப்ப தேவனுடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என் தேவன் எப்படி பண்றது, என்னென்ன வசனம்லாம் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு என்ன பிரியறதுக்கு அவருக்கு மனசே இல்லையே. சிந்தித்து பாருங்க, சரிங்களா? நம்ம மனம் திரும்புறதுக்கான இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் குற்றப்படுத்தப்பட்டு சாகாசமா இருக்க மாட்டோம். என்ன பண்ண, நீ பாவிடா, நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிற, உன்கிட்ட தேவனிடத்துல என்ன இல்ல, உனக்கு மன்னிப்புலாம் கிடைக்காதுடா, நீ இப்படி பண்ணிட்டடா, நீ அப்படி பண்ணிட்டடா, நீ இப்படி பண்ணிட்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தனையை கொடுப்பான், 4 பேர் கூப்பிட்டு வந்து பேச வைப்பான். ஆனா தேவன் சொல்றாரு, தேவனிடத்துல யாரெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, அவரிடத்துல மன்னிப்பு இரக்கம் உண்டு. அவரிடத்துல திரும்பும் பொழுது இப்படிப்பட்ட இது நம்மளுக்கு வரும் பொழுது நம்ம எப்படி மனம் திரும்பணும், அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12. அதிகாரம் யோவேல் 2:12. என்ன சொல்றாருன்னா, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். எப்படி மனம் திரும்பணுமா? நம்ம செய்த பாவத்துக்கு எப்படி திரும்பணும்? நம்ம செய்த பாவத்துக்கு எப்படி மனம் திரும்பணும்? நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்பி வாங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, ட்ரெஸ்ஸை கிழிச்சு அழுவாத. ட்ரெஸ்ஸை கிழிச்சு அழுவாங்க தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஐயோன்னு அழுவாங்க இல்லைங்களா? ட்ரெஸ்ஸை கிழிச்சு அழுவாத, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய யாவே இடத்திற்கு திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். பார்த்தீங்களா? இருதயத்தை கிழித்து அழுகிறதுனா என்னது? கத்தியத்தை குத்தி இருதயத்தை கிழிச்சுக்கணுமா? நம்ம செய்த எல்லா தவிர தேவனத்துல ஒப்புக்குறது. ஆண்டவர் இதை செய்த அதை செய்த ஆண்டவரே, நான் இப்படி இருந்துட்டு அப்படி இருந்துட்டு ஆண்டவரே, நான் மன்னிச்சதுங்க ஆண்டவரே, மன்னிச்சதுங்க ஆண்டவரே தேவனிடத்துல கதறி அழுது புலம்பி அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் இரக்கம் மனதுருக்கம் நம்ம மேல மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். எத்தனை பெரிய அன்பான தேவன் பாருங்க இல்லையா? எத்தனை பெரிய அன்பான நமக்கு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல, புதிய உடன்படிக்கையான புதிய ஏற்பாடுல மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2:8 யோவான் ஸ்நானகர் இப்படி சொல்றார். மத்தேயு 3:2-8 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்.
அங்க கூட யோவான் என்ன சொல்றாரு? மனம் திரும்பினாதான் ராஜ்யத்திற்கு நேராக போக முடியும். மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் நெருங்கி வருகிறது என்று சொல்லி 8வது வசனத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பிட்டா மட்டும் போதாது. நீ அழுது குழம்பி ஆண்டவரிடத்துல உருண்டி மன்னிப்பு கேட்டு போதாது. அந்த மனம் திரும்புதலுக்கான ஃப்ரூட் எங்க, கனி எங்க? நீ மனம் திரும்பிட்ட அப்படின்னா உன்கிட்ட அந்த கிரியை இருக்கும். உன்னுடைய கிரியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீ மனம் திரும்பி இருக்கிற. என்ன பண்ணிருக்கிற? மனம் திரும்பி இருக்கிற. ஆண்டவரே, நான் இனிமேல் இந்த சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் ஆண்டவரே என்று நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன பிறகு சிகரெட் பிடிக்கிறவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து இருந்தனா நீ மனம் திரும்புற கனி தெரியா? இல்ல. இதே நீ அவர்களுக்காக அவனுடைய வீட்டுல உட்கார்ந்து எங்கேயாவது உட்காந்து ஆண்டவரே நான் கெட்டு போனேன், என்னை திருத்த நீங்க வச்சீங்க, வந்தீங்க, என்னை திருத்தத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதே போல அவனை திருந்தலாமே ஆண்டவரே என்று அவனுக்காக நீ பேசுற பத்தி ஆண்டவர்கிட்ட, அதுதான் மனம் திரும்புவதற்கான கனி தருகிறது என்று அர்த்தம். ஆண்டவரே நான் விட்டுறேன் ஆண்டவரே, திருப்பி அதிக சிக்கி கொண்டு இருக்கிறது, நீ கனியை தரல. மனம் திரும்புதல் என்றால் அந்த காரியத்தை விட்டு விட்டு அடுத்த தேவனுக்கு விருப்பமான காரியத்துக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். ஒரு விஷயத்தை ஆண்டவருக்கு இல்லாத காரியத்தை செய்யறேன்னா அந்த இடத்துல அது போயிட்டு பழசு போயிட்டு என்ன வரணும்? தேவனுக்கு பிரியமான காரியம் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகணும். அந்த இடத்துல நீ காலியா வச்சிருந்தேன்னா மனத்திருந்தேன் சொல்லிட்டு அப்படியே சுத்தி அப்படியே வந்து அப்படியே அங்க உட்காந்து நீங்க உட்காந்துருந்தேன்னா நீ அங்க தேவனுடைய வார்த்தையில வைக்கல, தேவனுடைய சித்தத்தை அங்க கொண்டு வரல. அப்ப நீ அந்த இடத்துல வெறுமையாக வைத்திருக்கும் பொழுது உன்னால கனி தர முடியாது. இந்த இடத்துல வெறுமையா இருக்கும் பொழுது நம்மளால கனி தர முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பிசாசை விரட்டுவார். ஒருவனுக்கு பிசாச அது போய் என்ன, அந்த பிசாசு போய் ஒரு வசனத்துல ஒரு ஓமையை சொல்லுவார். அந்த பிசாசு எங்க போகுமா? வனாந்திரத்துக்கு போகுமா. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து பிசாசு விரட்டும் பொழுது அது எங்க போகுது? வனாந்திரத்துக்கு போகுது. சுத்தி இருக்கு, திருப்பி வரும், வந்து அந்த அவனை வந்து பார்க்கும். இவன்கிட்ட உன்னை எம்டியா தான் இருக்கிறானா, காலியா தான் இருக்கிறானா, இல்ல அவனுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்குதான்னு பார்க்கும். வந்து பார்க்கும் பொழுது உன்னிடத்துல தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா, அவருடைய சுத்தம் இருந்ததுன்னா, அவருக்காக நீ செய்கிற அந்த மன வைராகி இருந்ததுன்னா, அந்த பிசாசு வந்து பார்த்துட்டு திருப்பி என்ன போயிடும்? ஓடியே போயிடும். அப்படி இல்லையா, வந்து பார்க்கும் பொழுது காலியா இருந்தா பார்க்கும், ஓ இன்னும் இவன் அப்படியே தான் இருக்கிறான், ஏதோ செய்யல, இருந்தாலும் என்ன பண்றான்? யோசிச்சுன்னு இருக்கிறான். இவங்கிட்ட ஆண்டோட வார்த்தை இல்லை, ஆண்டோட சித்திர செய்யக்கூடியதான அந்த மனதும் இல்லை. நம்ம போய் என்ன பண்ணலாம்? ஒன்னும் 7 கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு 7 சேர்ந்து வந்து உட்காந்து உள்ள ஒண்ணுக்கே முடிஞ்சது கதை. அப்படி 7 வந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரு விஷயத்த ஒரு ஊமையை சொல்லும் பொழுது சிந்திக்கக்கூடியதான ஊமைகளை சொல்ற. நம்ம தான் என்ன பண்ணணும்? அதை சிந்திக்கணும், செயல்படணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம அன்றிடத்துல மனம் திரும்பும் போது அந்த மனம் திரும்புதலுக்கான கனியை கொடுக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது? சும்மா விட மாட்டார். அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நான் உன்னை சுத்தம் செய்வேன் என்று யோவான் சொல்வார். நீ ஒரு தடவை ஒரு கனியை தேவனுக்காக கொடுத்து பாருங்களேன். ஒரு தவறை விட்டு அந்த இடத்துல தேவனுடைய விஷயங்களை நிரப்பி அவருக்காக அதை செய்யும் பொழுது அடுத்தது நீ தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்வேன், அதுக்கு அடுத்த காரியத்தை செய்வேன். உன்னை அப்படியே என்ன பண்ணுவாரு? உடம்பிட்டு கொண்டு நிறைய கனிகளை கொடுக்கும்படியாக உன்னை உள்ள இருந்து வெளிய வரைக்கும் ஃபுல்லாக என்ன பண்ணுவாரு? அப்படியே ஒரு மலர்ந்து நல்ல பூத்து நிறைய கனிகளை கொடுத்து காய்க்கக்கூடியதான மரமாக உன்னை மாற்றுவார். அப்படி மாற்றும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் தேவனே உன்னில் இருக்கிறவர பார்த்து அவங்களும் உன்னுடைய கனியை சாப்பிட்றதும் இல்லாம அவங்களையும் கனி கொடுக்கும்படியான உன்னுடைய விதையானது அவர்களுக்கு என்ன பண்ணுது? போய் சேருது. அப்ப நம்ம ஆண்டவரோட வசனத்தை தியானிக்கும் பொழுது
ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கெட்டியா பிடிச்சு வெறும் இன்னைக்கு கேட்போம், இந்த காதுல வந்து இந்த காதுல விட்டுறது கிடையாது. ஆண்டவரோட வசனமானது அது ரெண்டு பக்கமும் ஷார்ப்பான எரிஞ்சு தீட்டப்பட்ட கத்தியா இருக்கு. நம்மளை வந்து கிழித்து நம்மளுடைய கெட்ட விஷயங்கள்லாம் வெளியே எடுத்து போடணும். அப்ப மனம் திரும்புதல் என்பது ஒன்று, மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுப்பது என்பதுதான் நிறைவு. அது ஸ்டார்ட் பண்ற இது நிறைவாகுது, இது எண்ட் ஆகுது. கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி இருப்போமா நம்ம ஆண்டவர் இடத்துல இந்த மாதம் முழுவதும் மனம் திரும்புகிற மாதம். டெய்லி ஆண்டவரிடத்துல ஒரு அரை மணி நேரமா வந்து ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எத்தனையோ நாட்கள் நம்ம வீணாக நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனையோ பாவ பழக்கத்துல அநேக நேரத்தை செலவிட்டு நம்ம வாழ்க்கையை சின்ன நம்ம குழைச்சு போட்டு நம்ம இப்ப ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். கொஞ்சமாவது சிந்திப்போம், ஆண்டவரிடத்துல நேரத்தை செலவழிப்போம். இன்னைக்கு அரை மணி நேரம், சரி இல்லை இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம், அடுத்த நாள் ஒரு 15 நிமிஷம் மாற்றுவார், அதுக்கு அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரம் மாற்றுவார், அது அடுத்த நாள் 1 மணி நேரமாக மாற்றுவார். இப்படி உன்னை மாற்றி மாற்றி உன்னை புடவெடுத்து உன்னை உடைத்து கட்டி கொண்டே வருவார், ஒரு மாளிகை போல. அப்படி கட்டும் பொழுது உனக்கே தெரியாது. அந்த டைம் வரும்பொழுது அப்போ உனக்கு தோணும், ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன், என்ன எப்படி கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. பாட்டுல கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருபையினே கிருபை தந்து உயர்த்தி வச்சதுதான் அப்போ உனக்கு அப்போதான் தெரியும் நான் எப்படி இருந்தேன், என்னை எப்படி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கான கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அது முதல் இயேசுவா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் விட்டு சென்றதை நாம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மனம் திரும்புங்கள் என்னென்ன நம்ம எப்படி சொல்லிக்கிறோமோ நம்ம மற்றவர்களுக்கு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இவ்வளவோ கேட்டு நான் இன்னும் பாவிதான் ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிற அந்த பாட்டு உங்களுக்கு வரும்பொழுது நல்லா ஒரு வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 5வது அதிகாரம் 30வது வசனத்துல இருந்து இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோட பாவிகளோட போஜன பானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். பாவிகளோட ஆயக்காரரோட ஆண்டவர்னா சாப்பிட்டு இருக்காரு உட்காந்து அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு யேசுவா என்ன சொல்றாரு, யேசுவா பிரத்யுத்தரமாக அவர்களுக்கு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் பாவிகளுக்காக வந்தார். எதுக்கு? மனம் திரும்புறது. நீதிமானுக்காக இங்க வரல. அப்ப நான் பாவினா உட்கார தேவையில்லை. தேவன் நம்ம பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து மன்னிப்போடு கூட இருக்கிறாரு. அதை நம்ம உணர்ந்து ஆண்டவரின் பாவங்களை சுமந்து தீர்த்தால் இனி நான் பாவி அல்ல, என்னுடைய பாவத்துல நான் நிலை நிற்பதும் இல்லை என்றதான இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி லூக்கா 15வது அதிகாரம் 6வது இருந்து 10வது வசனம் வரைக்கும் இதே இன்னொரு ஒரு விஷயம் நடக்கிறது. அதையும் நம்ம வாசிக்கலாம். 15:6-10 வீட்டுக்கு வந்து சேவியரையும் ஆயக்காரர்களையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தே என்னோட கூட சந்தோஷம் படுங்கள் என்பான் அல்லவா. இது ஒரு ஊமையை சொல்றாரு. நான் காணாம போன ஆட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம்
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்தது. ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறவருக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? என்ன நீதிமான்கள் அல்ல, யாரெல்லாம் காணா போயிருக்கிறாங்களோ, பாவத்துல மூழ்கி போய் பாவம் செய்து விலக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களதான் தேவன் என்ன பண்றாரு? தேடி கொண்டு இருக்கிறார். அவங்க மனம் திரும்பி வந்தாங்கன்னா பரலோக ராஜ்யத்துல 100 ஆடுல 99 ஆடை பத்தி கவலைப்படாத ஒரு ஆடு மனம் திரும்பி வருகிறத பத்தி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. 100 ஆடுல 99 ஆடு ஆண்டவரிடத்துல இருந்த ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. ஒரு ஆடு வந்த பிறகு அவருக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். 5:31. அப்போஸ்தலர் 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல்லாம் யாரு? அவரை நோக்கி பார்க்கிற இஸ்ரவேலெல்லாம் நம்மளுக்கு பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அளித்து அவருக்குள்ளாக சேர்த்து கொள்ள இரட்சகர தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை என்று சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் என்று சொல்லுவோமா? சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர். ஆண்டவரே உமை போல ஒரு தேவன் இல்லை. ஆண்டவரே உமை போல ஒரு இரட்சகர் இல்லை. ஆண்டவரே உமை போல அன்பானவர் இந்த பூமியில யார் உண்டு? ஆண்டவரே எத்தனை அன்பு நிறைந்த தேவன், எத்தனை கிருபை நிறைந்த தேவன் நீர் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் நம்மை தூக்கி நிறைவுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்டுட்டோம், இல்லைன்னா மனம் திரும்ப முடியாது. என்னோட பழைய பாவத்துல தான் நான் திரும்பி போவேன். பண்ணி சேத்துல போய் உருள்ற போலதான் அப்படிதான் போவேன். நாய் கக்கினதை நான் திரும்பி அப்படிதான் சாப்பிட போவேன் அப்படின்னு சொல்றவங்க வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆவது அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் ஒரு எச்சரிக்கையாக ஒண்ணு சொல்றாரு. யெஷுவா சொல்றாரு, யோவானுக்கு சொல்றாரு, வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீ மனம் திரும்பு. இது கட்டளை. எப்படி? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்ற. மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களை யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றார். மனம் திரும்பு, என் வாயின் பட்டயத்தினால யுத்தம் பண்ண வருவேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம தான் அதை என்ன பண்ண வேணும்? என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் பக்கத்துல இருக்கும் பொழுதே அவரிடத்துல ஓடி போயிடணும், அவரை தேடிடணும், அவருக்கு பிரியமானவர்களை செய்துவிட வேண்டும். எல்லாரும் ஓசியா எடுத்து வைத்துக் கொள்ளும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்படி நம்ம சொல்லணும். யார் யாரு வேதத்தை எடுத்து வாசிங்க, எல்லாரும் சொல்லணும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாவே தேவனிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல திரும்புங்க. அவர் நம்மை அடிச்சாலும், அவர் நம்மை பீறினாலும், அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே ஓசியா 14ஆவது அதிகாரம்
1 முதல் 9 வசனம் வரை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, தேவனாகிய யாவரிடத்திற்கு திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு யாவை தேவனிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று நீ சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோலை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவருடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எபிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு கிருஷ்ணம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எபிராயிம் சொல்லுவான். இவைகள் உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? யாவே தேவனுடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினா ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. அது நம்ம ஆவிக்குள்ளாக உணர முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழுந்திருந்து சங்கீதம் 51 அதிகாரம் எல்லா சபையாக ஒன்னா சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 51 அதிகாரம். தாவீது பாவத்துல விழுந்த போது ஆண்டவரிடத்துல மனம் திரும்பும் பொழுது இந்த சங்கீதத்தை தான் அவர் வாசிச்சாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தான் அவர் சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்புரவானார். நாம கூட சங்கீதம் 51 வசனம் நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரக்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தையே என்னிலே சிருஷ்டியும்.
நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீக்கலாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியார். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஹல்லேலூயா. அப்படியே தேவனை நோக்கி இந்த வேளையில் நாம் பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, இத்தனை அருமையான தேவன் எங்களுக்கு இருக்கிறேன். ஆண்டவரே, கிருபையும் மகத்துவம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் மனம் திரும்புகிற மாதம், தேவனிடத்தில் திரும்புகிற மாதம். எங்கள் கணவர் இந்த சபையினுடைய போதகர் உம்மிடத்தில் திரும்பி இருக்கிறார். அவருடைய ஆவிடத்தில் இருக்கிறது. உடைய வருகையில் அவரை உயிரோடு கூட எழுப்புவீர். இப்பொழுது தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மனம் திரும்புகிறோம். எங்கள் பாவ காரியங்களை விட்டு திரும்புகிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு எது பிரியமோ, உமக்கு எது பிரியமோ, உமக்கு எது சித்தமோ அதே நாங்கள் இணைத்து நாங்கள் அதே செய்ய எங்களை விடமாக தருகிறோம் என்று சொல்லுவோம். எங்கள் சிந்தனைகள், எங்களுடைய சொற்கள், எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் ஒரே ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிடுவீராக. சுவாமி நாமத்தினால புதிய மாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஒரே எங்களை தயவாக மன்னிங்க, கிருபையா இருங்க என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்துட்டோமே என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டோமே ஆண்டவரே என்று சொல்லுவோம். தயவாக மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே. நீ நாங்கள் அதை செய்ய மாட்டோம் ஆண்டவரே என்று நாங்கள் அவரிடத்துல உறுதிமொழி தருவோம். எங்களை நீ கரம் பிடித்து வழிநடத்துங்க, ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துங்க என்று சொல்லுவோம். மன்னிங்க, மன்னியும் யாஷுவா எந்த பாவங்கள் மன்னியும் நேசரே எந்த மீறுதலே மன்னியும் யாஷுவா மன்னியும் என் நேசரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அறியாமல் நாங்கள் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம். புரிந்த விடுதலை மன்னிப்பீராக. அறியாமல் நாம் செய்த பாவங்கள் மன்னியும், புரிந்த மீறுதல் நீக்கிவிடும். அறியாமல் நாம் செய்த பாவங்கள் மன்னியும், புரிந்த மீறுதல் நீக்கிவிடும். உடலால் உள்ளத்தாலே வாழ்நாளில் செய்த பாவங்கள் மாலை போல் வந்து நிற்குதே. உன் இரத்தத்தால் எங்களை கழுவுமையா, உன் இரத்தத்தால் எங்களை கழுவுமையா. ஆண்டவரே, கனி கொடாத மரத்தை போல இருந்தோமே ஆண்டவரே, நீரோ எங்களை கனி கொடுக்கும்படியாக எங்களை சுத்தம் செய்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இளைவரமான ஆவியங்களை தாங்கும்படி செய்யுங்க. தாழ்த்தி சமூகத்தை ஒப்பு கிடைக்கிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜபங்களை தள்ளாமல் கேட்கிறவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இருதயத்தை ஊற்றுகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உங்களை சாட்சிகளாக நிலைநிறுத்துவீராக. எல்லா துதிகன மகிமையாவற்றை மக்கள் செலுத்தி மீட்பு ரட்சகருமான யெகோவாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி, யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. யாவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. ஷபாத் ஷலோம்.